ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு எப்படி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம், எக்ஸ்பைரி டே எந்த இடத்துல நமக்கு ஆப்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இதே செல்லிங் ப்ரெஷர் தான் தொடர்ந்து கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டிலில் நான் லாஸ்ட் அனலைசிஸ் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் நமக்கு காமிச்சிருக்கு. சரிங்களா, இந்த ப்ரெஷர் வந்து அப் டு 18,900 ஃபஸ்ட் லெவல்லையும், செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 18,600 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதே சேம் டைம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இந்த சேனல் வந்து எக்ஸலண்ட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கா பாருங்களேன். ஒரு ஹை லோ எகெயின் ஹை போயிட்டு லோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன இந்த சேனல் பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் நடந்து கூட ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, அப்போ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாளைக்கு ஒரு சின்ன அப்படி இல்லை 19,000 வரைக்கும் கீழே இறங்கிட்டு ரவுண்ட் நம்பர் அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு இது வந்து அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, சின்ன ஒரு ரீடெஸ்ட் லெவல் மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லாமலும் தொடர்ந்து இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, நம்ம எப்போவுமே ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை மார்க் பண்ணுவோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரீவியஸ் டேவோ அதாவது இன்னைய டேவோட ஹையும் இன்னைய டேவோட லோவை நான் வந்து ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அதை வயலட் கலர் கொடுத்துறேன். வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்கவங்களுக்கு எதுக்காக இதை நம்ம மார்க் பண்ணுறோங்கிறது கிளியராக புரியும். புரியாத நண்பர்கள் நம்ம வந்து மந்த்லியில் வீக்லிலையும் டெய்லிலையும் அனலைஸ் பண்ணி ஓவரால் வியூ எப்படி இருக்குது நிஃப்டிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த அனலிசிஸ் எப்படி இருந்ததோ அதை தான் இப்போ கரெக்டாக நிஃப்டி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இதுலேருந்து புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கலாமே, என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி ஃபார்மேஷன் கொடுத்துருச்சு. சரிங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், இந்த லைனை கனெக்ட் பண்ணி பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனை கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லைனை கனெக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்லேயே போடுறேனே பாருங்களேன். இந்த பாட்டம்லேருந்து இந்த பாட்டமை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடம் சப்போர்ட் பாயிண்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு. சரிங்களா, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் இந்த ஹையிலேருந்து இந்த ரெண்டு ஹையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இது வந்து ஓவராலாக உங்களுக்கு இப்போ இதை அனலைஸ் பண்ணுறப்போ புரியும். பாருங்களேன், ஒரு லோ ஒரு ஹை எகெயின் லோ ஃபார்மேஷன் கொடுத்து ஹைக்கு போயிருக்கு. இப்போ எங்கே டவுன் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி டவுன் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இந்த இடம் சப்போர்ட்டாக எடுத்துருக்கிறப்ப நமக்கு வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு, இந்த இடத்துல தான் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறது ஒரு லாங் டேர்ம் வியூவில். சரிங்களா, இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 18,650 18,500. சரிங்களா, இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு டைரக்ஷன் தெரியுதா, என்ன மாதிரி மூட்டம் நடந்துட்டுருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து உடனே டப்புன்னு இப்படி இங்கே வந்துருமானா இல்லை. சரிங்களா, இதுக்கு டைம் எடுக்கும். நான் சொன்னல, இந்த சின்ன கரெக்ஷன் ரீடெஸ்ட்டு ஒரு கன்சால்டேஷன் இந்த மாதிரிலாம் நடந்து இங்கே வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கிறத பேஸ் பண்ணி. சரிங்களா, அப்படி இல்லை நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகணும்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,000 ரீஜன் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. சரிங்களா, 19,000 பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் திருப்பி நம்ம செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை 19,000 ஒரு கன்சல்டேஷனும் ஒரு சின்ன கரெக்ஷனும் இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்புகிற வைக்கிறதுல நமக்கு வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கான டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 19,000 வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்து அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா திருப்பி நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் கூடவே ஃபாலோ பண்ணி அடுத்த லெவலில் இதில் ப்ரிடிக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து நான் ஓவரால் டைரக்ஷனில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் கொடுத்துருக்குங்கிறத காமிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த சேனல் பிரேக் அவுட்டும் நமக்கு நடந்திருக்கு. சரிங்களா, 19,000 வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து திருப்பி இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் திருப்பி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்மோஸ்ட் எஃப்ஐஸ் வந்து இன்றைக்கி 4,300 கோடிக்கிட்ட செல்லிங்கில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து நாளைக்கு எப்படி இதில் ட்ரேட் பண்ணலாம், எக்ஸ்பைரி டே நிஃப்டி எப்படி நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வயலட் கலர் லைன் வந்து ப்ரீவியஸ் டே விடுது, அதனால் அதை நான் டெலிட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ 1 ஹவர் கேண்டில் நான் வச்சுருக்கேன். என்னோடய எக்ஸ்பைரி டேயோட அனாலிசிஸ் படி இப்போ நீங்கள் கீழே இறங்கி வர்றது பார்த்தீங்கன்னா இப்போ 19,122 இருக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்து மார்க்கெட் இங்கே கீழே இறங்குச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு வந்து 19,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த 19,000ம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் எங்கே வரலாம், நம்ம லாங் அனலைஸ் பார்த்தோம்ல 18,900 ரீஜனில் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த லெவலை இதில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், தெரியுதுங்களா? 18,900 இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒன்ஸ் இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 18,750. அதை நம்ம வந்து ரெட் லைனில் டாட்டரில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு இதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், 18,650. எதுக்காக நம்ம இதை வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட் பாயிண்ட்ஸில் வந்து எத்தனை வாட்டி வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஏறுது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, எகெயின் ஏறுது, இந்த இடத்துல சப்போர்ட், எகெயின் ஏறுது, திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட், தெரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் 18,650 அந்த ரீஜனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இதே அப் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்க, இல்லை ஒரு கன்சல்டேஷன் நடக்கணும்னா மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா 19,122. இதுக்கு மேலே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 19,200. சரிங்களா? இந்த இடமும் ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறிச்சுன்னா ப்ரீவியஸ் மந்தோட லோ 19,250 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்போ மட்டும்தான் மார்க்கெட் வந்து அடுத்து 19,350 நோக்கி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பை நமக்கு காமிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து 1 ஹவரில் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்குள்ளே இருக்குங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸில் வச்சு நாளைக்கு எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், எந்த இடம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஜூம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த பாட்டமையும் இங்கே இந்த லைன் வருதுல, இந்த பாட்டம் லைனையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஹை இருக்குல்ல, இதிலிருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? மார்க்கெட்டில் அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸாக நடக்கிறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் அப்போ வந்து 19,150க்கு மேலே இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 19,200 இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை, இந்த இடத்துல கன்சல்டேஷன் கொடுத்து எகெயின் மேலே ஏறிச்சுன்னு வச்சுங்க, 19,250 வந்து குருஷியல் ரெசிஸ்டன்ஸ். முன்னாடி வந்து அது சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, இப்போ வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 19,250 இந்த இடத்துல இருந்து கன்சல்டேஷன் ஆக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை, சப்போஸ் இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா பாருங்கள், 19,100 இந்த ரீஜன் இருக்குல்ல, இதுக்கு கீழே மூவ் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து 19,000 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நான் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ, இப்போ ஹையில் நின்றுருக்கு. சரிங்களா? இந்த லோ வந்துச்சுன்னா இங்கே தான் வரணும், இந்த லெவலில் தான் வந்து நமக்கு மார்க்கெட் ரீச் பண்ணணும். ஸோ அதில் இன்பிட்வீன் நடுவில் நமக்கு எங்கே இருக்குது, 19,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து 19,000 இந்த லெவலு 19,100 இங்கே வந்துச்சுன்னா 19,000. இதுக்கு கீழே மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து 18,950லேருந்து 18,900 வரைக்கும் கீழே இறங்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? செல்லிங் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா இந்த லெவல் 18,900 வரைக்கும் கீழே இறங்கும். பட் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 19,020லேருந்து 19,000 ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்க வாய்ப்பு உண்டு. கன்சல்டேஷன் கொடுத்து எகெயின் மேலே இந்த ட்ரெண்ட் லைன் வருதில்ல, இந்த ட்ரெண்ட் லைனை எகெயின் ரீச் பண்ணிவிட்டு திருப்பி டவுன் ஆகக்கூட வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக இப்போ நிஃப்டியில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களால் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.